இப்போ உன் கண்ணை மூடு. எதுக்கு? காலங்காலமா சர்ப்ரைஸ்னா இப்படிதான். கண்ணை மூடு. பரவாயில்ல, சொல்லுங்க. உண்மையாவே நான் கொடுக்க போற சர்ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சா நீ அவ்வளோ சந்தோஷப்படுவ. நிஜமாவே இப்ப நான் சந்தோஷப்படுற மூட்ல இல்ல. அப்படியா? அதனால என்ன, சந்தோஷப்படுத்திடுவோம். கண்ணை மூடு. நான் கண்ணை மூடுன்னு சொல்றேன்ல. இப்போ உன் சர்ப்ரைஸ்க்கான டைம். எங்க உன் கண்ணை ஓபன் பண்ணு. நான் சொன்னேன்ல, இந்த சர்ப்ரைஸ் உனக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு. இந்தா வாங்கிக்கோ. என்ன இலையெல்லாம் கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாக்குறியா? எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? எப்படி பத்திரமா தானே பார்த்துட்டு இருக்கேன்? உனக்கு இந்த துளசி செடி மேல நிறைய சென்டிமெண்ட் இருக்குன்னு தெரியும். அதனால இன்னும் கொஞ்ச நாள் நல்லா அலைய விட்டு அப்புறம் கொடுக்கலான்னு நினைச்சேன். உன்னால அக்காவுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. அதான் அந்த சந்தோஷத்தை கொண்டாடலான்னு இதை கொடுத்தேன். Are you happy? எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உனக்குன்னு கடவுள் உன்னை கொடுத்து தொலைஞ்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ எனக்கு அது திரும்ப கிடைச்சிருச்சு. அழறதா, சிரிக்கிறதா, மொட்டை மாடியில நின்று ஓனு கத்துறதா, இந்த சந்தோஷத்தை எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சத்தியமா இத சர்ப்ரைஸா கொடுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு எப்படி தேங்க் பண்றதுன்னு கூட தெரியல. தேங்க்யூ so much.
எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, அப்படியே ஆகாசத்துல பறக்குற மாதிரி இருக்கு. என்னங்க நீங்க சும்மா இப்படி மசமசன்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்ன பண்ண சொல்ற? அந்த பையனை கூப்பிட்டு கைய கால அமுக்கி விட சொல்றியா? என்னங்க நீங்க அவன் இவன் பேசுறீங்க? வேற எப்படி கூப்பிடணும்? அவர் நம்ம மாப்பிள்ளைங்க. ராஜு, என் கோத்த கிளறாத ராஜு, சொல்லிட்டேன். அவன் யாரு என்னன்னே தெரியல, திடுதிப்புன்னு மாப்பிள்ளை சொல்லிட்டு வந்து நிக்கிறான். என்ன எதுன்னு கேட்காம அவனை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறியா நீ? என்னங்க பேசுறீங்க நீங்க? நம்ம பொண்ணு கல்யாணத்தை நம்ம கண்ணால பார்க்க வேண்டாமா? அதுக்காக யாரு என்னன்னு கேட்காம போறவன் வரவன் கையில எல்லாம் நம்ம பொண்ணை புடிச்சு கொடுத்துருவியா நீ? எங்க அந்த தம்பியை பார்த்தாலே தெரியல, தங்கமான பையங்க. தங்கமா பித்தளையான்னு நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். அந்த விளங்காம போன புரோக்கருக்கு போன் பண்ணி நம்மள கேட்காம எதுக்கு அந்த பையனை அனுப்புனன்னு கேளு. எங்க நீங்க சந்தேகப்படுறதுக்கு ஒரு அளவே இல்லையா? கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம பேசுறீங்க. பத்மாவதியை யாருக்கா இருந்தாலும் பிடிக்குங்க. இருந்தாலும் உங்க தங்கச்சி பண்ண காரியத்தால என் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டா. இப்பதான் அவளுக்கு ஒரு வழி பிறந்திருக்கு, அது உங்களுக்கு பொறுக்கலையா? மாப்பிள்ளையோட குணத்தை பாத்தீங்களா? சொக்க தங்கங்க. நம்ம வீட்ல எல்லாருக்கும் அவரை பிடிச்சிருக்கு. ஏய், எடுத்ததெல்லாம் பாழாகாது, புரிஞ்சுக்கோ. இங்க பாருங்க, இன்னொரு வார்த்தை மாப்பிளைய பத்தி தப்பா பேசாதீங்க. வாயில வசம்ப வச்சு தேயுங்க. மாப்பிளைக்கு நம்ம பத்மாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல எந்த கோளாறும் வந்துடக்கூடாதுன்னு நான் வேண்டிட்டு இருந்தப்போ திடீர்னு சாம பார்த்து யார் இந்த பொண்ணுன்னு கேட்டுட்டாரு. ஐயோ, எனக்கு அதுதாங்க ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஏன் நீ சொல்ல வேண்டியதானே? உன்ன மாதிரிதான்ப்பா, அந்த பொண்ணு திடீர்னு ஆகாஷ்ல இருந்து குதிச்சு வந்துட்டா, நாங்களும் என்ன எதுன்னு கேட்கலன்னு. ஆமா, உங்களுக்கு எல்லாமே சந்தேகம் தாங்க. அப்போ உனக்கு எதுவும் தோணல, அப்படிதானே? எனக்கு ஒரே ஒரு பயம் தாங்க. உங்க தங்கச்சி வீட்டை விட்டு போனதுனால என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம போன மாதிரி இந்த பொண்ணு வந்ததுனால மறுபடியும் ஒரு தடை வந்துடக்கூடாது. அதெல்லாம் இருக்கட்டும் ராஜு. நம்ம பத்மா கிட்ட அந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கான்னு நீ ஒரு வார்த்தை கேட்டியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. உங்க வாயை வச்சுட்டு அந்த மாப்பிளைய தப்பு தப்பா பேசாம இருந்தாலே போதும். உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடி. இது வெறும் துளசி செடி மட்டும் இல்ல. இனிமே இதுதான் உன்னோட அம்மா. மாம், நல்லா இருக்கீங்களா? பட் நான் நல்லா இல்ல. இங்க பத்மானி கல்யாணத்துல என்னால ஏகப்பட்ட குழப்பம். அதை சார்ட் அவுட் பண்றதுக்குள்ள இப்ப புதுசா ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. மாப்பிள்ளைங்கிற பேர்ல ஒருத்தன் வந்திருக்கான். அவன் ரொம்ப தப்பான ஆளா இருக்கான். இந்த குடும்பத்தை சொத்து திருட நினைக்கிறான். பெண்களை ரொம்ப கேவலமா இலக்காரமா பேசுறான். இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் அவன் ஈஸியா ஏமாத்திட்டான், இன்க்ளூடிங் சூர்யா. இவனை பத்தி வெளியில சொல்லலாம்னா நான் பேசினதை வீடியோ பண்ணி என்ன பிளாக்மெயில் பண்றான். இப்படி ஒருத்தன் கூட பத்மா அண்ணி வாழக்கூடாது. அந்த கிரிமினல் கிட்ட இருந்து அண்ணியை சேவ் பண்ணி அவங்க மனசுக்கு பிடிச்ச ஸ்ரீனிவாசன் கூட வாழ வைக்கணும். இதெல்லாம் என்னால தனி ஒரு ஆளா பண்ண முடியாது. நீங்க தான் எனக்கு பேக் போனா இருந்து என்ன லீட் பண்ணணும். நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க, கடவுளை பூஜை பண்ணி விரதம் இருந்தா நம்மளோட வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும்னு. எவ்வளோ பெரிய ப்ராப்ளமையும் ஈஸியா சால்வ் பண்ணலான்னு சொல்லுவீங்க. நானும் நாளையில இருந்து விரதம் இருந்து பூஜை பண்றேன். அந்த அரக்கன் கிட்ட இருந்து அண்ணிய மட்டும் இல்ல, இந்த வீட்டையும் காப்பாத்துறேன்.
லவ் யூ மாம். கடவுளே, அத்தை இந்த விஷயத்துல நல்ல முடிவை சொல்லணும். இதுக்கு மேலேயே என் பொண்ணை காக்க வச்சிடாத. இந்த மாப்பிள்ளை கடவுளா கொடுத்து வரும்பா. எல்லா விஷயத்திலயும் சரியான முடிவெடுக்கிற அம்மம்மா இந்த விஷயத்திலயும் நல்ல முடிவா எடுக்கணும். அந்த மோகனை பத்தி தெரியாம எல்லாரும் அவனை நல்லவனா நினைச்சிட்டு இருக்காங்க. அம்மம்மா நல்ல முடிவா எடுங்க. அண்ணம்மா இன்னும் வரலையா? இப்ப வந்துருவாங்கப்பா. சீக்கிரமா போப்பா. ஹலோ சந்துரு, அண்ணம்மா. வீட்ல எல்லாரையும் ஹால்ல வந்து இருக்க சொல்லு. ஆ, சரிங்க அண்ணம்மா. சாரதாம்மா, சாரதாம்மா. வரேன் தம்பி. என்னப்பா? அண்ணம்மா வந்துட்டு இருக்காங்களா? சரிப்பா. டேய், அதான் எங்களுக்கு தெரியுமே. எல்லாரையும் ஹால்ல வெயிட் பண்ண சொன்னாங்க அண்ணம்மா. என்னது? ஹால்ல வெயிட் பண்ண சொன்னாங்களா? ஐயோ, ஒரு நாளாவது நிம்மதியா இருக்க முடியுதா? காலையில இருந்து சந்தோஷமா இருந்தேன். சேர்த்து வச்சு வாங்க போறாங்க. ஒரு ஆள் தப்பு பண்ணா எல்லாரும் கூண்ல ஏறி நிக்கணும். நான் எதுவும் தப்பு பண்ணலப்பா. அத்தை வரதுக்கு முன்னாடியே கேக்குறேன். யாராவது ஏதாவது தப்பு பண்ணிருந்தா இப்பயே சொல்லிடுங்க. டேய் சந்துரு, ஏதாவது தப்பு பண்ணிருந்தேன்னா சொல்லிடு. அவங்க வந்த உடனே போய் நேரா கால்ல விழுந்துடலாம். மா, என்ன எதுன்னு தெரியாம நான் தான் தப்பு பண்ணன்னு முடிவு பண்ணிடுவீங்களா? நல்ல கதையா இருக்கே. அப்படி பண்ணியிருந்தா அண்ணம்மா எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றாங்க? முதல்ல இவகிட்ட கேளுங்க. ஐயோ, எங்க அம்மா மேல சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணல. சரி சரி. உன் அமெரிக்கா மருமக ஏதாவது தப்பு பண்ணிருக்காளான்னு கேளு. பெரியத்த ராமசா நான் எதுவும் பண்ணல. முதல்ல இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படுறத நிப்பாட்டுங்க. எதுக்கு இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க? நம்ம குடும்பத்தை பத்தி தெரியாதவங்க யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம அம்மாவை கொடுமைக்காரின்னு நினைக்க மாட்டாங்க. முதல்ல இந்த மாதிரி பதட்டப்படுறத நிறுத்துங்க. தப்பு பண்ணவங்க தானே இந்த மாதிரி பண்ணுவாங்க. கொஞ்சமாச்சும் நல்ல விதமா யோசிங்க. முதல்ல அண்ணம்மா எதுக்காக நம்மளெல்லாம் இங்க இருக்க சொன்னாங்கன்னே தெரியாது. அவங்க வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சாரதாம்மா, சரியா சொன்னீங்க. பரவாயில்லையே, நான் இல்லைன்னா எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்க போல இருக்கு. ஐயோ அத்தை, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நீங்க கூட இருந்தா மட்டும்தான் எங்க எல்லாருக்கும் சந்தோஷம்.
நாங்க என்னைக்கும் உங்க பேச்ச மீற மாட்டோம் அத்தை. நீங்க போட்ட கோட்டை நாங்க தாண்டவே மாட்டோம் அத்தை. அத்தை, நாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தப்பு பண்ணிருந்தா நீங்க பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்க அத்தை. எங்களை தண்டிச்சிடாதீங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி உளறீங்க? யார் என்ன தப்பு பண்ணீங்க? ஐயோ, நாமளே தேவையில்லாம வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ? சொல்லு ஜெயந்தி. நாங்க எந்த தப்பும் பண்ணல அத்தை. நாங்க தப்பு பண்ணாதானே எல்லாரையும் நடு ஹால்ல நிக்க வைப்பீங்க. அதான் நீங்க கேக்குறதுக்கு முன்னாடியே நானே சொல்லிட்டேன். இன்னைக்கு நான் பத்மா, இங்க வாமா. இந்த சூரிய வம்சத்தோட மூத்த பொண்ணு நீ. இவ்வளவு நாளா உன் கல்யாணம் தடப்பட்டப்போ மனசு உள்ளுக்குள்ள கிடந்து அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. உன் கல்யாணம் முடிவாயிடுச்சுன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அது நிம்மதியா இருக்கு. அந்த மோகனை பத்தி தெரியாம நீங்களும் அக்செப்ட் பண்ணிட்டீங்களே அம்மம்மா. ஒரு காரியம் தள்ளி போகுதுன்னா கண்டிப்பா நமக்கு ரொம்ப நல்லதுதான் நடக்கும்னு உங்க தாத்தா அடிக்கடி சொல்லுவாரு. ஆனா பெரியவங்க நாங்க இத கூட யோசிக்காம இவ்வளவு நாள் உன்னை எவ்வளவு காயப்படுத்திட்டோம். ஆனா நீ அதெல்லாம் வெளிக்காட்டிக்காம எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துகிட்ட. உன்னை நினைச்சா பெருமையா இருக்குமா? நீ ரொம்ப ராசியான பொண்ணுமா. நீ மருமகளா கிடைக்க அவங்க அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். சூர்யாவும் மாப்பிள்ளை பையனை பத்தி நல்ல விதமா தான் சொன்னா. சூர்யா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. டிரைவர், அந்த ஸ்வீட் எடுத்துட்டு வா. இந்த அம்மா, நீங்க இல்லாத நேரத்துல பத்மாவோட கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டோம். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க, மன்னிச்சிடுங்கம்மா. ஆமா அத்தை, வேணும்னே பண்ணல. திடீர் திப்புன்னு வந்தாரு. வந்த உடனே பத்மாவதிய பார்த்தாரு. பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. அத்தை, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம மன்னிச்சிருங்க அத்தை. ஏன் ரெண்டு பேரும் தப்பு பண்ண மாதிரி மன்னிப்பு கேக்குறீங்க? என் பேத்திக்கு நல்லது தானே பண்ணிருக்கீங்க.
அவ யாரு? உங்க பொண்ணு. நல்ல விஷயம் பேசும்போது இந்த மாதிரி குடும்பத்துல சில பேர் கலந்துக்க முடியாம போறது சகஜம்தான். இதுல தப்பு எதுவுமே இல்ல. எனக்கு சந்தோஷம்தான். அந்த பையனோட அப்பா அம்மா யாருன்னு விசாரிங்க. அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு யார்கிட்ட அண்ணம்மா சொல்லுவேன்? ஷோ, எனக்கு தெரியும் அம்மம்மா பத்மானி மனசுல யார் இருக்காங்கன்னு. பட் என்னால எதுவும் பண்ண முடியலையே.